மூலப்பொருள்களின் விலை, வேலையாட்களின் சம்பளம், மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் அடைக்கப்பட்ட குடிநீர் கேன்களின் விலை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 லிட்டர் மினரல் குடிநீர் கேனின் விலை 5 ரூபாயும், 1 லிட்டர் பாட்டிலின் விலை 3 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், சமீபத்திலே கடந்த சில மாதங்களாக மூலப்பொருட்களின் விலை மிகவும் அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 40% விலை உயர்ந்ததன் காரணமாக எங்களது குடிநீர் கேன்களின் விலையும் பாட்டில் விலையிலிருந்து நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய விலையிலிருந்து ஒரு பாட்டிலுக்கு 3 ரூபாய் இருந்து 5 ரூபாய் வரை, கேனுக்கும் ஒரு 20 லிட்டர் கேன் குடிநீர் கேனுக்கு 5 ரூபாய் விலையும் உயர்த்துவதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இந்த விலையேற்றத்தை பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வெயில் காலம் வருது, இப்போ உயர்த்தும்போது மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் 6 லிட்டர் பாட்டில் அதோடைய மூலப்பொருள் அதிக உச்சத்துக்கான போரினத காரணமாக மற்ற காரணமாக எங்களுக்கு விலையேற்றம் அதிகமாக போச்சு. அதோடைய சூழல் கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சா அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு பாட்டிலுக்கு 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை. இப்போ இன்னைக்கு ஒரு 300 ml பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய்க்கு விற்கிறோம். 500 ml பார்த்தீங்கன்னா 8 ரூபாய். இது 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ நீங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு தகுந்த மாதிரி கொஞ்சம் விலையாயிரும். இல்லை, அது கம்பேர் பண்ணல. அதாவது அந்த மூலப்பொருள் எங்களுக்கு அதிக தட்டுப்பாடு, அதிக விலை உயர்வு எங்களுக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது. கிடைச்சாலும் மிக அதிகமான விலை உயர்வுனால நாங்கள் எங்களுடைய உற்பத்தியை தடப்பணமாக தொடர்ந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய காலத்து கட்டாயத்தினால இருக்கிறதுனால எங்கள் இந்த விலையேற்றத்தை தவிர்க்க முடியல. இந்த மூலப்பொருட்கள் விலைங்கிறது, அதாவது 20 வருஷமாக நாங்கள் இந்த விலையேற்றத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. மக்களுக்கு நாங்கள் அதை திணிக்காமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் அதை அனுசரித்து வச்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக 4 முறை மின்சார கட்டண உயர்வு, தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு, மற்ற டீசல் விலை உயர்வு எல்லாமே விலை உயர்ந்ததுனால இது தவிர்க்க முடியாத சூழல்னால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த நிலைக்கு நாங்கள் தள்ள. மூலப்பொருளோட விலை குறைஞ்சிங்கன்னா நீங்கள் பாட்டிலோட விலையில் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ரா மெட்டீரியலுங்கிறது நாங்கள் வெளியிலேருந்து வாங்குறோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் வாங்குறோம். தண்ணீர் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல எங்களுக்கு எடுத்து சுத்தகரிக்கப்பட்ட தகுதியான தண்ணியாக இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாட்டா நாங்கள் வெளியிலேருந்து டேங்கர் லாரி மூலியமாக நாங்கள் வாங்கி அதை மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி சுத்தப்படுத்தி நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். இல்லை, எங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு சங்கத்தில் எல்லாருமே இருக்காங்க. அவர்கள் மனநிலை ஒருமித்த மனநிலை தான் இதுவும். இது வரைக்கும் 1840 கம்பெனி இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். இப்போ தமிழக அரசு கிட்ட நீங்க முறையிட்டு இருக்கீங்களா? இல்ல எங்களுக்கு இதெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கணும், இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரேட்ல கம்மி பண்ணி கொடுக்கணும் அது சொல்லிட்டு ஏதாவது முறையிட்டு இருக்கீங்களா? அரசு எதாவது சொல்லி இல்ல, இது வெளியிலேருந்து வர்றதுனால இது அரசோட கட்டுப்பாடுல இந்த பிளாஸ்டிக் நிறுவனங்கள். இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் வாங்குறோம், வெளி மாநிலங்கள் வருது. இது தமிழ்நாடு அரசு இதுல எங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய குறைவு. அரசே நெகிழி இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்றாங்க. பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அதை கவர்லாம் இது பண்ணணும், பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சாரங்கள்லாம் கொண்டு போயிட்டு அப்படி இருக்க சொல்ல வாட்டர் பாட்டில பிளாஸ்டிக் பாட்டில் அடைச்சி அதை ரீசைக்கிள் மாதிரி பண்ணிட்டு, அதாவது எப்படி சொல்றது, ஒரு வாட்டி யூஸ் பண்றது அடுத்தது யூஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு சார். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களா? இதே தான் நாங்கள் ஏற்கனவே பவுச் அடைக்கப்பட்ட பாக்கெட்டில் குடிநீர் நாங்கள் வித்துட்டு இருந்தோம். இதை அரசாங்கம் கேட்டுக்கொண்டதின் பேரில் பிளாஸ்டிக்கில் அதிகமாக பொல்யூஷன் அதிகமாகுது. அதனால அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் அந்த பவுச் பாக்கெட்டே டோட்டலாக தமிழ்நாடு மூலம் நாங்கள் நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதனால தான் மறுபடியும் இந்த பிளாஸ்டிக் கேனுங்கிறது மறுசுழற்சி முறையில் இயங்குறதுனால மறுசுழற்சியை அதை நீங்கள் கொண்டு வரலாம். அதற்காக இதை நாங்கள் இதை உபயோகிக்கிறோம். இது போன 15ஆம் தேதியிலேருந்தே விளையாடுறது. இப்போ நீங்க குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் விளையாட்டுறீங்க இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா பெட்ரோல் டீசல் அந்த கட்டுப்பாட்டுனால இருந்த விளையாட்டு இல்லை. இப்போ எங்களோட மூலப்பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் சார்ந்தது. அதாவது
பாட்டிலு, ஸ்லீவ்ஸு, மூடி எல்லாமே வந்து பை ப்ராடக்ட் வந்து அதை சார்ந்தது. அதோட விலையேற்றத்திட்ட மொத்தம் தான் இது. அதே மாதிரி மின்சார கட்டண உயர்வு கடந்த 20 ஆண்டுகளாக 4 முறையா படிப்படியாக விலையேற்றம் வந்திருக்கு. தொழிலாளர்கள் சம்பள உயர்வு எல்லாத்தையும் நாங்கள் அனுசரித்து தான் நாங்கள் இந்த விலையேற்றம். இந்த புது விலை வந்து அச்சிடப்பட்டிருக்கா? இல்லை, அதாவது கண்டிப்பாக அதில் இருக்கும். அந்த இப்ப ஏற்கனவே சொன்னீங்களா, இந்த வர பாட்டில புது விலையானது எம்ஆர்பி அச்சிடப்பட்டிருக்கா? அச்சடிக்கும் கண்டிப்பாக. அதாவது அந்த ஸ்லீவ் தீர்ற வரைக்கும் இருந்திருக்காது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக. சரி, இப்போ இந்த பெட்ரோல் ரேட்டோ டீசல் ரேட்டோ இந்த பச்சை ரேட்டோ விலை இறக்கம் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா எங்களுக்கு எங்க இந்த பை ப்ராடக்ட் எதை சார்ந்த பொருட்கள் விலை இறங்கணும்னா நாங்க நிச்சயமா விலையை குறைச்சு நாங்க விற்பதற்கு தயாரா இருக்கோம். இந்த 3 நாளா விலையேற்றத்துல நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஒரு 10 நாளா தான் வந்து கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான ஒரு பேச்சு எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க சொல்ல இந்த ஏற்றத்தை இப்ப நீங்க கொண்டு வரது என்ன? இல்ல, இந்த ஏற்றத்தை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவே நாங்க கொண்டு வரணும் முயற்சி. அப்பெல்லாம் வந்து பெட்ரோல் ரேட்டு டீசல் ரேட்டு எதுவுமே ஏறவே இல்லை. நாங்க ஏறின போதுதான் நாங்க தான் ஏத்தல. பெட்ரோல் விலை, டீசல் விலை படிப்படியா உங்களுக்கு ஏறிட்டு இருந்துச்சு. 90 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வர வரைக்கும் ஏறிட்டு தான் இருந்துச்சு. நாங்க தான் எங்களை விலையை வந்து நாங்க கட்டுக்குள்ள வச்சிருந்தோம். ஆனா இப்ப வந்து கட்டுக்குள் வைத்திருந்தா அந்த பொருள் தட்டுப்பாடு ஆனதுக்கு அப்புறம் தான் மிக உச்சத்துக்கு போனதுனால எங்களால கட்டுப்பாட வைக்க முடியல. 40% இது வரைக்கும் விலை உயர்வு ஆயிருக்கு. அதனால எங்க கை மீறி இது போயிடுச்சு. இது எப்ப குறையுதோ அப்பதான் நாங்க வந்து இதை கட்டுக்குள்ள